நான் உங்க ஃபன்பஸ் சரவணகுமார். நம்ம எப்பயுமே எல்லாருக்குமே ஸ்பெஷல் டிக்கெட் குடுப்போம். இப்ப பாத்தீங்கன்னா, யாருக்கு ஸ்பெஷல் டிக்கெட் குடுத்துருக்கோம்னா, இன்டர்வியூக்காக இன்வைட் பண்ணியிருக்கோம்னா, யூடியூப் பிரதர்ஸ் தான். இவர் வந்து கிரிதரன், இவர் வந்து அருண்குமார். இவங்கள பத்தி தான் நம்ம நெறையா பேசப் போறோம். இவங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இவங்க போடுற ஒரு வீடியோவுமே வந்து பாத்தீங்கன்னா, அதிக வியூஸ் வரணும், அதிகமா லைக்ஸ் வரணும், ஃபாலோவர்ஸ் வந்து நம்மளுக்கு கரெக்ட்டா இருக்கணும். அப்படிங்கிறதுக்காகவே இவங்க எவ்ரி வீடியோ பாத்து இவங்க வந்து எடிட் பண்ணி போடுறாங்க. ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒன் மேன் ஆர்மின்னு கூட சொல்லலாம். இவங்களுக்கு ஒரு பெரிய டீமோ, பெரிய ஒரு சப்போர்ட்டோலாம் இல்ல. இவங்களா தான் நெறைய வளர்ந்துருக்காங்க. இவங்க ஸ்டார்ட்டிங்ல போட்ட வீடியோல இருந்து இப்ப இருக்கிற வீடியோ வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, ரொம்பவே டிஃபரெண்ட்டா தான் இருக்கும். 5 மில்லியன் பார்த்தீங்கன்னா YouTubeல இருக்கு. Instagram பார்த்தீங்கன்னா, இப்ப 700K வரைக்கும் இவங்க ஃபாலோவர்ஸா ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஓனா எஃபோர்ட் எடுத்து இவங்களுக்கு யாரும் பேக் அண்ட் டீம்லாம் இவங்களுக்கு பெருசாலாம் கிடையாது. டீம்லாம் வச்சுக்கிட்டோ, இல்ல மணி நெறைய செலவு பண்ணி அந்த மாரி எதுவுமே இவங்களுக்கு கிடையாது. இவங்களா ஓனா தான் இவங்களோட எஃபோர்ட் எல்லாமே. அதனால தான் ஃபன் பஸ் வந்து இவங்களுக்கு டிக்கெட் குடுத்தோம். இப்ப இன்வைட் பண்ணி இவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இப்ப நாங்க இன்டர்வியூலாம் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க இவங்கள பத்தி இன்னும் நெறைய நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்க ஃபுல் நேம்? கிரிதரன். கிரிதரன். அருண்குமார். அருண்குமார். நான் சொன்னது கரெக்ட் தான் அப்ப. ஓகே ரைட். இந்த பேஜ் எப்ப ஸ்டார்ட் பண்ணீங்க? டிசம்பர் 25, 2020. நீங்களும் அப்ப உங்க அண்ணனோட இருந்தீங்க. ஆமா. பட் என்னன்னா ஃபர்ஸ்ட் அவன் சொன்னான் அந்த மாதிரி பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியா பண்ண எனக்கு தெரியாது. அவன் சொன்னான், அப்புறம் ஸ்டார்ட் பண்ணோம். அப்படியே 2 பேரும் அப்படியே சேர்ந்து பண்ணதான் அந்த சேனல். நீங்க தான் ஸ்டார்டிங்ல இருந்து உங்க அண்ணன் கூட இருக்கீங்க. ஆமா, ஸ்டார்டிங்ல இருந்து. அதாவது 2 பேரும் எப்படின்னா சின்ன வயசுல ஒண்ணா தான் இருப்போம். மேக்ஸிமம் எல்லா விஷயத்தையும் ஒண்ணா தான் இருப்போம். இந்த பேஜ் ஸ்டார்ட் பண்ணப்ப என்னென்ன மாதிரி பிளஸ் ஆர் மைனஸ் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க? காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன், அது மைனஸ். காலேஜும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும், அது மைனஸ் ஆச்சு. வீட்டில் கொஞ்சம் மைனஸ். மற்றபடி எனக்கு ஸ்ட்ராங், அதனால அதை பேலன்ஸ் பண்ணிட்டேன். ஓகே ஓகே. இப்போ நீங்க என்ன படிச்சிருக்கீங்க தம்பி? நான் டிப்ளமோ மெக்கானிக்கல் படிச்சிருக்கேன். நீங்க தம்பி? நான் பிடெக் ஃபுட் டெக்னாலஜி. பிடெக் ஃபுட் டெக்னாலஜி. ஏன் பிடெக் ஃபுட்டுக்குள்ள போகலையோ? இல்லை, சம்திங் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக படிக்கணும், எல்லாருமே படிக்கலான்னு ஒரு தாட்டு. ஸோ நல்லா படித்தேன், நல்ல மார்க் தான், நல்ல வேலைக்கு போனால் நல்ல வேலை கிடைக்கும். ஆனால் ஒருத்தர் கீழே ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ சம்திங் நம்ம எதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறதாண்டி. எல்லாரும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க, நம்ம ஏதாவது லட்சியத்தை சாதிக்கணும். 2 பேரும் ரன்னிங் கிட்டத்தட்ட அந்த மாதிரி வச்சுக்கலாம். இன்னும் என்னன்னா, இன்னொருத்தங்க கீழே ஒர்க் பண்ணி கடைசியாக நம்ம வந்து சேலரி இருக்கும். நமக்குன்னு லைஃப் நல்லா நம்மளும் பெரிய ஆள் ஆகணும். சாதாரணமாக மாதிரி எல்லாம் இருக்கும், நம்மளும் பெரிய ஆள் ஆகணும். அப்போ வந்து நம்ம ஒருத்தங்க கீழே ஒர்க் பண்ணால் நம்மளால ஆக முடியாது. ஸோ நம்ம ஒரு பிஸ்னஸ், நம்ம ஒரு பெரிய ஆள் ஆகணும்னா நம்ம உழைச்சி அந்த மாதிரி வரணும். ஸோ அதனால அப்படியே அந்த ஒரு மைண்டும் அதனால. சூப்பர் சூப்பர். இப்போ நீங்க இப்போ வரைக்கும் ரீச் ஆகிருக்கீங்களா? இப்போ எந்தெந்த ஊர்களெல்லாம் நீங்க அட்வர்டைசிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஊர்கள் கிடையாது. நம்மளுக்கு இப்போ ஒரு பிராண்ட் அப்ரோச் பண்ண 10 பிராண்ட் அப்ரோச் பண்ணாங்கன்னா, எனக்கு எந்த பிராண்ட் ஓகேன்னு தோணுதோ நான் அதை மட்டும் தான் பண்ணுவேன். இல்லைன்னா வேணாம்னா வேணாம், அவ்வளோதான். அந்த மாதிரி பல பிராண்டு இருக்கும். ஊர்கள் கிடையாது, நம்மளுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா பண்ணுவோம், இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். அதே மாதிரி இப்போ என்னன்னா, இந்த பிராண்டு தான் பண்ணுவோம், அந்த பிராண்ட் பண்ணுவோம் கிடையாது. நம்மளுக்கு தெரியும் இந்த பிராண்ட் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, நம்மளுக்கும் ஓகேவா இருக்கும் பார்ப்போம். அதே சில பிராண்ட் எங்களுக்கு பிடிக்கலாம், ஓகே இல்லை ஓகே அப்படின்னு மாதிரி சொல்லிடுவோம். மேக்ஸிமம் இந்த ஊர்ல தான் பிராண்ட் பண்ணுவோம், இந்த ஊர் இல்லை. மேக்ஸிமம் வர பிராண்ட்ஸ் ஓகே ஓரளவு பண்ணுவோம். நீங்க இப்ப அதிகமா எந்த டைப் ஆஃப் சோஷியல் சர்வீஸ்லாம் பண்ணியிருக்கீங்க கிரிதரன்? நாங்க கிவ்வேஸ் நிறைய பண்ணியிருக்கோம். அது போக கஷ்டப்படுற ஃபேமிலி ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஃபுட்டு, டாக்ஸுக்கு ஃபுட்டு, இந்த மாதிரி இன்னும் ஃபியூச்சர்ஸ் பிளானிங் நிறையா இருக்குது. அது வந்து வீடியோஸில் வரும். போக நான் சொல்லிட்டு செய்யலை, செஞ்சுட்டு சொல்கிறோம் அப்படிங்கிறது. இப்போதைக்கு இவ்வளோத்து பண்ணியிருக்கோம், பண்ணுறோம். நாங்கள் வந்து சொல்லிட்டு பண்ணுறவங்கள சொல்லாமல் பண்ணுவோம், அப்போ தான் எல்லாரும் பார்ப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ சொல்லிட்டு பண்ணுறதோட சர்ப்ரைஸாக பண்ணுறது தான் சூப்பராக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ அண்ணன் கூட சேர்ந்து பண்ணுறீங்களே, அப்போ அண்ணன் ஏதாவது நிறையா திட்டியிருக்காரா? திட்டியிருக்கான் மீன்ஸ் ரொம்ப நேரத்தில் எடிட்டிங் தான். அதாவது நான் இப்போ ஒரு எடிட் பண்ணேன், நான் ஒரு மைண்டோட எடிட் பண்ணுவேன். ஒரு கிளிப் அந்த இடத்துல வைக்க நான் ஒரு மைண்டோட வைப்பேன். அதெல்லாம் முடிச்சுட்டு இவன்ட்ட காமிப்பேன். எப்போ ஒரு வீடியோ வெளியே வருதுன்னா எங்க 2 பேரும் ஒரு 4-5 தடவை பார்த்துட்டு தான் அந்த வீடியோ வெளியே வரும். ஸோ பார்க்கும்போது இந்த கிளிப்பையும் வச்ச என்னடா இது நல்லாவே இல்லை அப்படின்னு சக்குன்னு சொல்லிடுவான். அப்போ நான் எடிட் பண்ணும்போது நான் நல்லா இருக்குன்னு நினைச்சு அந்த இடத்துல வச்சிருப்பேன். இவன் நல்லா இல்லைன்னு சொல்லிடுவான். அப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமா என்னடாது. ஆனா ரெண்டாவது நல்லா இல்லைன்னா 2 பேருக்கு எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அப்பதான் அந்த வீடியோ இது பண்ணும். அந்த மாதிரி தான் ஏசுவோம். மற்றபடி எங்களுக்குள்ள பிரச்சனை, சண்டை அந்த மாதிரி வந்தா கிடையாது. அது மாதிரி வந்து முக்கியமான வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் பிரச்சனை வரும். அதாவது அவன் எடுத்துட்டு இருப்பாங்க, நான் அப்பதான் தண்ணி குடி போயிட்டு வருவேன். அப்போ டக்குன்னு செல் நோண்டிட்டு இருப்பேன். அப்போ ஏன்னா கண்டென்ட் பார்த்து எடுத்துட்டு இருப்போம், டைம் எடுக்கும், வெயில் வேற இருக்கும், ரொம்ப இதா இருக்கும். அந்த டைம்ல நான் ஏதாவது பண்ணிட்டு போனா அப்ப ஏசுவான். அப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன், அந்த மாதிரி தான். மற்றபடி சண்டை அந்த அளவுக்கு வராது. எப்படி இந்த வியூஸ்லாம் போகும், இந்த அளவுக்கு லைக்ஸ் கிடைக்கணும், இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாங்கிற யோசனையை 2 பேத்துல யார் யோசிக்கிறது? இப்போ நான் ஒன்று யோசிக்கிறேன், அவன்கிட்ட சொல்லுவேன், அவன் ஒன்று யோசிப்பான். 2 பேரும் என்ன எண்ட் ஆஃப் த டே 2 பேருக்கு ஓகேவா இருந்தால் தான் வெளியே வரும். அது வீடியோவாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஐடியாவாக இருந்தாலும் சரி, இல்லை எதாக இருந்தாலும் சரி, 2 பேரும் ஓகேன்னு என்னைக்கு இதாகுதோ அன்னைக்கு தான். இப்போ 2 பேரும் அப் அண்ட் டவுன்ல இருந்துன்னா அது வந்து டிலே ஆகிட்டே தான் போயிடும். இந்த ஐடியாவும் ஒரு டிலே ஆகிட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓகேங்கிற பண்ணும்போது தான் நாங்கள் வந்து கரெக்டான ஒரு ஸ்டேஜுக்கு டக்குன்னு வந்தோம். அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு இதில் இருந்தேன், அவன் ஒரு இதில் இருந்தான். கடைசியில் 2 பேரும் விட்டுட்டு ஒரு ஸ்டேஜில் வந்தோம். 2 பேரும் எஃபர்ட் போட்டோம்,
அவ்வளவுதான். அதாவது ஒரு ஐடியான்றப்போ வந்து இப்போ நான் ஒரு ஐடியா சொல்றேன், கிரி இந்த மாதிரி பண்ணலாம் இப்படி இப்படின்னா ஓகேன்னு ஆகாது. அவன் நிறைய விஷயம் பேசுவான், இப்படி பண்ணா இப்படி ஆகும், ஏன் இது பண்ணணும் இப்படி பண்ணணும். ஏன்னா, எனக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். இப்போ 3 பேர் இருக்கும். இப்போ ஒரு விதத்துல யோசிப்பான், நான் ஒரு விதத்துல யோசிப்பேன், நீங்க ஒரு விதத்துல, அவங்க ஒரு விதம். அப்போ 2 பேரும் ஒரு விதத்துல யோசிக்கும்போது என்ன பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு. அப்ப அதுல என்ன பண்ணணும் அப்படி யோசிக்கும் போதுல அதுல வர ஒரு விஷயம் எந்த பாயிண்ட் என்ன வருதோ அதை தான் பண்ணுவோம். உங்களை பிடிக்காம நிறைய பேர் கமெண்ட்ல ஏதாவது மெசேஜ் பண்றது, அப்புறம் டைரக்டாவே உங்களுக்கு எல்லாம் மெசேஜ் பண்ணியிருப்பேன். அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆக்சுவலா எப்படின்னா நான் எனக்கு என்னை பத்தி கெட்டதை போட்டு கமெண்ட் பண்ணா சரி என்ன பண்ணுவேன், நான் கமெண்ட் பார்ப்பேன், ஒரு சில கமெண்ட் பார்ப்பேன், பார்த்து சிரிச்சிட்டு போயிடுவேன். ஏன்னா கமெண்ட் பண்றோம் இப்போ அவங்க நம்பர் இருப்பான். ஏன்னா நான் பார்த்துருக்கேன், இப்போ எனக்கு வந்து 1000 கமெண்ட் வருதுன்னா அதுல ஒரு 10 கமெண்ட்ல அதிகபட்சம் 100 கமெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க, அது மட்டும் தான். மற்றபடி 900 கமெண்ட் வந்து பாசிட்டிவா தான் வரும். இன்னொன்னு, எங்களுக்கு வந்து பேட் கமெண்ட்ஸ் கம்மி தான். இது வரைக்குமே நான் பார்த்த வர ரொம்ப பேட் இப்போ நம்ம பார்ப்போம்ல, அது எங்களுக்கு பேட் கமெண்ட்ஸ் கம்மி தான். ஏன்னா நாங்கள் ஒர்க்கில் கொஞ்சம் கரெக்டாக இருப்போம், எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருப்போம். எனக்கு பேட் கமெண்ட் கம்மி தான். இன்னொன்று கமெண்ட் வந்தாலும் சரி அவங்களுக்கு அவங்களோட தாட் அவ்வளோதான். நம்ம அதை ஒன்றும் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒன்றும் ஆக போது கிடையாது. அது ஒரு அல்காரத்துக்கு ஒரு புஷ், ஒரு கமெண்டாக போச்சு அப்படின்னு சொல்லி இது அதே வச்சுக்கோங்க. மாதிரி இப்போ என்னன்னா இப்போ ஒருத்தவங்க வந்து இப்போ ஏசுறாங்க அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன், அது எப்படி ஏசுவாங்கன்னா நீங்க எப்படின்னா நீங்க பண்ற வேஸ்ட் ப்ரோ, டைம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க தவிர எங்களுக்கு கெட்டது போட்டாரு, எதுக்கு இதுக்கு வேஸ்ட் பண்றீங்க டைமை, இதுக்கு பதில் நீங்க வேற ஏதாவது பண்ணலாம் அப்படிதான் சொல்லுவாங்க தவிர பேட் வேர்ட்ஸ்லாம் அவ்வளோ வராது. பேட் அதான் போறோம் ப்ரோ, அதான் சொல்லுவாங்க. 1000 கமெண்ட் 100 கமெண்ட் 10 கமெண்ட் 50 கமெண்ட் வருமே தவிர 1000 ஒரு 500 கமெண்ட் பேட் கமெண்ட் அப்பெல்லாம் எதுவும் அவ்வளோ எஃபோர்ட் போட்டு பண்ணும் போதுல அது திட்ட மனசு வராது. அப்படி அவங்க திட்டுறாங்கன்னா அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப உங்க ஊர்ல உங்க சொந்தக்காரங்க நீங்க யூடியூப்ல ஸ்டார்டிங்ல வீடியோ போட்டப்ப எந்த மாதிரி பேசுனாங்க, இப்ப எப்படி இருக்கிறாங்க? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் போடும்போது யாருக்கும் யூடியூப் அதை பத்தி அந்த நாலேஜ் கிடையாது, எங்களுக்கே நாலேஜ் கிடையாது. இப்போ எல்லாரும் என்ன பார்ப்பாங்க, யூடியூபா இது என்ன ஒரு வீடியோ தூக்கிட்டு அலையணும் அப்படின்னா எல்லாருக்குமே இருக்கும். கிட்டத்தட்ட இப்பவும் கொஞ்சம் அப்படி இருக்குது. அப்போ வந்து நாங்க என்ன முடிவு பண்ணோம்னா, நம்ம வந்து ஒரு அதாவது வீட்டில் வந்து ஓகே சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒரு ஏர்னிங்ஸ் பண்ணணும், நம்ம ஒரு ஸ்டேஜ் வரணும், அப்போ தான் வீட்டில் ஓகே சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வீட்டில் எல்லாம் பண்ணும்போது தேவையில்ல வேலைக்கு இங்கே போ, வேலைக்கு போதான் எல்லா இடத்துலையும் சொன்னாங்க. ஆனா எங்களோட கோல் என்னது, வேலைக்கு போகக்கூடாது, இதான் எங்களோட கோல். ஸோ அதுக்கப்புறம் யூடியூப் ஸ்டார்ட் வீடியோஸ் நல்லா போட ஆரம்பிச்சோம். நம்மளுக்கு ஒரு ரீச் வந்துச்சு, நம்மளுக்கு அது வந்து கொஞ்சம் ரெவன்யூ ஜென்ரேட் ஆரம்பிச்சுது. அதுல இருந்து வீட்டில் எதுவும் கேட்க மாட்டாங்க, சரி கேட்பாங்க, பட் அந்த அளவுக்கு நம்மளும் சமாளிச்சுக்கலாம் வீடியோ. வீட்டுல ஏதோ மாசத்துக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறான்ப்பா ரைட் அப்படிங்கிற போது ஒரு அமைதியானாங்க. என்னன்னா எங்க வீட்டுல எங்க மேல ஒரு நம்பிக்கை இருக்கு, என்ன பண்ணாலும் கரெக்டா பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு தாட் இப்போ வந்துருச்சு. அதனால வந்து நாங்க பண்றது ஒரு விஷயம் கரெக்டா பண்ணுவோங்கிற நம்பிக்கையே இருக்கு. இன்னொன்னு என்ன, நம்ம வீட்டுக்கு காசு கொடுக்கன்றது கிடையாது. எங்க பையன் காசு கொடுக்கலாம் எதுவுமே கிடையாது. எங்க அப்பா அப்படி இல்ல, ஏதோ ஒண்ணு உங்களோட தேவைக்கு நீங்க முன்னேறீங்களான்னு பாக்குறாங்க. அதான் சொல்றேன், உங்களோட தேவைக்கு வீட்டுல முன்னேறானா, பையன் முன்னேறான். கூட பாக்குறாங்க, அதனால அவங்க எதுவும் கேட்டுக்க மாட்டாங்க. இப்ப உங்க சொந்தக்காரங்கலாம் வந்து ஏதாவது உருட்டிக்கிட்டே இருந்திருப்பாங்களா ஆரம்பத்துல இருந்து? அந்த உருட்டல் சொந்தக்காரங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? மேக்ஸிமம் அந்த அளவுக்கு பெரிய எங்க சொந்த ஒரு உருட்டுனே கிடையாது. அப்படியும் ஏதாவது உருட்டினாங்கன்னா கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்க, நான் வளருவேன் அப்படின்றது மட்டும். ஆனா அது வளர்ந்துட்டீங்க, என்ன வளருவேன், வளர்ந்தாச்சு. இன்னும் இருக்கு. இன்னுமா இல்ல, ஆக்சுவலி தமிழ்நாட்டுல பெரிய டீம் பேக்கன் இல்லாம அண்ணன் தம்பி 2 பேரும் பண்றது இவங்கதான். இவங்க இது வளர்ந்ததுக்கே நான் வந்து ஓகே இவங்க இந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டிருக்காங்க, இன்னும் வளருவேங்கிறாங்களா, இதுக்கப்புறம் என்ன எவ்வளவு தூரம் வளர்றதுக்கு யோசிச்சிருக்கீங்க? டீம் எல்லாமே இவ்வளவு பெருசு, அப்ப டீமோட பண்ணா இப்ப எங்ககிட்ட டீம் பெருசா இல்ல, ஆனா நாங்க டீமோட பண்ணா இன்னும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பிளான் ஏதோ பெருசா ஏதோ பிளான் பண்றீங்களோ? பெருசா இல்ல ப்ரோ, ஏன்னா தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய யூடியூபர் ஆகணும், இதான் கோல். ஏன்னா நம்ம 4 இயர்ஸா யூடியூப்ல வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ தமிழ் நம்ம போற கண்டென்ட் வந்து பயங்கரமா இருக்கணும். அதே மாதிரி தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய யூடியூபர் ஆகணும். அதாவது யூடியூப்னு சொன்னாலே இப்போ யூடியூப் சொன்னாலே எப்படி ஃப்ரான் மதன் முறை எல்லாம் வராங்களோ அந்த மாதிரி யூடியூப் சொன்னாலே யூடியூபர்ஸ் தெரியணும் எல்லாரும். அந்த அளவுக்கு நான் எஃபோர்ட் போட்டு கண்டென்ட் கொடுப்போம், மக்களுக்கு தெரியும். ஆனாலும் அந்த ஒரு நாங்க எதிர்பார்த்த ஒரு நாங்க பிளான் பண்ண இது இல்லை, இது வந்து இப்படி வரும்னு தெரியும், அந்த அளவு வந்திருக்கோம். இப்போ அதுல இருந்து இன்னொரு ஸ்டெப் நாங்க யோசிச்சிருக்கோம், அந்த ஸ்டெப் போகணும், இங்க இருக்கோம், இங்க இருந்து இங்க போகணும் அப்படின்னு. ஏதோ இன்னும் யூடியூப்லயும் இன்னும் ரொம்ப பெரிய பிளான் வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல இன்னும் கொஞ்சம் பயங்கரமா ஏதோ பண்ணணுங்கிற ஒரு பிளான்லாம் இருக்கா அவங்களுக்கு. ஸோ இதோட நம்ம இதை என் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்படிக்கு ஃபன் பஸ் டிரைவர்.